கேப்சிகம் சட்னி பார்க்கலாமா? கேப்சிகமே பிடிக்காதுன்னு குழந்தைங்க சொன்னா, இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கிரேவி, தொக்கு, ஃப்ரைட் ரைஸ்ல தானே பார்த்துருக்கோம். இப்ப சட்னி பார்க்கலாமா? கேப்சிகம் எடுத்துட்டு நல்லா இந்த மாரி வாஷ் பண்ணிட்டு கியூபா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ ஒரு பேன ஹீட் பண்ணிட்டு ஆயில் விட்டுட்டு கடல பருப்பும், வேர்க்கடலையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்ப இதுல பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளி, கொஞ்சோண்டு இஞ்சி. கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அதையும் இதில ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். அப்புறம் லாஸ்ட்டா தேங்காய் பூ கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இது எல்லாத்தையும் அதில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இத லைட்டா இந்த மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இது வேணுனா நீங்க தாளிச்சுக்கலாம். இல்லன்னா அப்படியேவும் நல்லாயிருக்கும். என்னோட சேனல்ல நெறைய சட்னி வகை இருக்கு. பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹேப்பி லைஃப்!